நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? அது நம்மளோட உணர்வு நிலைய பத்தினது. ஆனா நம்மள பல பேர் அதை கவனிக்கிறதே இல்ல. அந்த ஆச்சரியமான ரகசியம் என்ன, அதை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஆன்மீகத்துல தேடிட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய ரகசியம் அது வேற எங்கேயோ இல்ல. நீங்க பிறந்தப்ப எடுத்த முதல் மூச்சிலிருந்தே அது உங்க கூடவே இருந்திருந்தா எப்படி இருக்கும்? இது ஒன்றும் நீங்க புதுசா கத்துக்க வேண்டிய ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. இதுக்கு பதிலா நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற ஒன்ன நாம திரும்பவும் கண்டுபிடிக்க போறோம். பல காலமா இந்த தெய்வ நிலை, அதாவது முழுமையான அமைதியோட பிரபஞ்சத்தோட ஒன்னா கலந்திருக்கிற அந்த உணர்வு நம்முடைய சுவாசத்திலேயே ஒரு ரகசியமா ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. சரி, இவ்ளோ பெரிய ஒரு சக்தி நமக்குள்ளேயே இருக்குன்னா ஏன் நம்மளால அதை உணர முடியல? அதுக்கு காரணம் நமக்கே தெரியாம நாம செய்யற ஒரு சின்ன பழக்கம்தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்மள முக்காவாசி பேர் சுவாசிக்கிறதே கவனிக்கிறதில்ல. அது பாட்டுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி நடந்துட்டே இருக்கு. இந்த உணர்வில்லாத பழக்கம்தான் நம்ம உண்மையான சக்தியை திறக்கிறதுக்கு முதல் தடையா இருக்கு. இந்த ரெண்டு நிலைக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே ஆச்சரியமானது. ஒரு பக்கம் உணர்வில்லாத சுவாசம் நம்மள ஒரு மாய வலையில சிக்க வைக்குது. அது நம்மள ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல இயங்க வச்சு எல்லாத்துல இருந்தும் நாம தனியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குது. இன்னொரு பக்கம் உணர்வுபூர்வமான சுவாசம் ஒரு புனிதமான பாலம் மாதிரி வேலை செய்யுது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆற்றலை கட்டுப்படுத்தவும் பிரபஞ்சத்தோட நம்மளை இணைச்சு அந்த ஒற்றுமையை உணரவும் உதவி பண்ணுது. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இந்த உணர்வில்லாத சுவாசம்தான் பிரிவினை என்ற மாயையே உருவாக்குது. அதாவது நான் வேற, மற்றவங்க வேற, இந்த உலகம் வேறன்னு நாம நினைக்கிறதுக்கு இதுதான் காரணம். சில நேரங்கள்ல நாம தனியா உணர்றதுக்கு கூட இதுதான் அடித்தளம். இந்த மாயத்திரையை உடைக்கிறது தான் நம்மளோட முதல் படி. அப்போ இந்த உணர்வில்லாத பழக்கத்தை எப்படி உடைக்கிறது, அந்த பாலத்தை எப்படி கடக்கிறது? அதுக்கான தீர்வுதான் இந்த ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒற்றுமை சுவாச நுட்பம். இந்த டெக்னிக்கோட அடிப்படை கருத்தே ரொம்ப அழகா இருக்கு. உங்க தனிப்பட்ட சின்ன சுவாசத்தை இந்த பறந்து விரிஞ்ச பிரபஞ்சத்தோட எல்லையில்லாத சக்தியோட இணைக்கிறது தான் இதோட நோக்கம். இதை நீங்க செய்யும்போது நீங்க ஒரு தனி நபர் மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிரிக்க முடியாத ஒரு பகுதிங்கிறத உணர்வீங்க. இதை எப்படி செய்யணும்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல உங்க இயல்பான சுவாசத்தை எதுவுமே பண்ணாம சும்மா கவனிங்க. ரெண்டாவது, நீங்க மூச்சை உள்ள இழுக்கும்போது நட்சத்திரங்கள்ல இருந்து வர்ற ஒளியையோ அல்லது தூய்மையான பிரபஞ்ச சக்தியையோ உள்ள இழுக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. கடைசியா உங்க சுவாசமும் அந்த பிரபஞ்ச சக்தியும் ஒன்னா கலக்கிறத உணர்வுபூர்வமா நினைங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இல்ல? இப்ப நீங்க நினைக்கலாம் இது ஏதோ புதுசா வந்த டெக்னிக்னு. ஆனா சத்தியமா இல்ல. இதோட வேர்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையானது, காலத்தால் அழியாத ஞானத்துல ஊர்னது. வாங்க அதோட பண்டைய மரபை பத்தி பார்ப்போம். இது இப்ப பாப்புலரா இருக்கிற ஒரு தற்காலிக ட்ரெண்ட் கிடையாது. இது பல நூற்றாண்டுகளா ஆன்மீக மரபுகள்ல இருந்து வர்ற ஒரு ஆழமான காலத்தால் அழியாத ஞானம். இதோட நம்பகத்தன்மைக்கு அதோட நீண்ட வரலாறே ஒரு பெரிய சாட்சி. சுவாசத்தோட சக்தியை பத்தி பல பழமையான மரபுகள் பேசியிருக்கு. உபநிடதங்கள்ல இருந்து கிறிஸ்துவ ஞானிகள் வரைக்கும், சூஃபி குருக்கள் வரைக்கும். பாருங்க, அவங்க வேற வேற கலாச்சாரமா இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரு பொதுவான உண்மையை பத்தி பேசியிருக்காங்க. சுவாசத்தை வச்சு உணர்வோட உயர்நிலைகளை அடைய முடியும்னு. அவங்களோட பொதுவான நோக்கம் என்னன்னு தெரியுமா? சுவாசத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி நாங்கிற அந்த அகந்தைய, அதாவது நான் இந்த உடம்பு மட்டும்தாங்கிற சின்ன வட்டத்தை உடைக்கிறது. அதன் மூலமா தாங்க வெறும் உடம்பில்ல, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியான தூய உணர்வுங்கிறத உணர்றதுதான். கடைசியா இந்த ஒற்றுமை சுவாச பயிற்சியோட உருமாற்றும் திறனையும் அது நமக்கு கொடுக்கிற வாக்குறுதியும் பத்தி பார்ப்போம். நாம ஆரம்பத்துல பேசணுமே, அந்த தெய்வ நிலை உணர்வுனா என்ன? அது நாங்கிற தனிப்பட்ட அகங்காரத்தோட எல்லைகளை தாண்டி உங்களை ஒரு தூய்மையான எல்லையில்லாத விழிப்புணர்வா உணர்ற ஒரு அற்புதமான நிலை. அந்த நிலையை அடையறதுக்கான சாவி வேற எங்கேயும் இல்ல, நம்ம சுவாசத்திலே இருக்கு. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஒவ்வொரு சுவாசமும் ஒரு சாதாரணமான செயல் இல்ல. அது நான் தனிங்கிற மாயிலிருந்து நாம எல்லாரும் ஒண்ணுங்கிற யதார்த்தத்துக்கு உங்களை கூட்டிட்டு போற ஒரு புனிதமான பாலம். அந்த பாலம் உங்களுக்குள்ளே தான் இருக்கு. இப்ப இந்த கேள்வி உங்ககிட்ட தான். உங்க அடுத்த மூச்சை நீங்க முழு கவனத்தோட எடுக்கும் போது அந்த ஒரே ஒரு சுவாசத்துல நீங்க என்ன ஒரு புது உலகத்தை பார்க்க போறீங்க. இந்த ரகசியம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்க.